ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி நல்லா கொதிக்குது. கேழ்வரகு மாவு தேவையான அளவு எடுத்து அதில் உப்பு சேர்த்து இந்த கொதிக்கிற தண்ணியை நம்ம தேவையான அளவு ஊற்றி நல்லா கரண்டி வச்சு நம்ம கிண்டி எடுத்துக்கலாம். கொதிக்கிறதுனால கரண்டியில் தான் நம்ம கிண்டணும். இப்போ நம்ம கரண்டி எடுத்துகிட்டு கையால் நல்லா சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். சூடு பொறுக்கிற அளவு வந்தோடனே கையை வச்சு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா சேர்த்து பிணைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம முறுக்கு கட்டையை இடியப்பத்தை மாற்றி பிளேட்டை மாற்றி இடியப்பச்சு போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அந்த உரலில் நம்ம பிசைஞ்ச மாவை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மாவை எடுத்து வச்சாச்சு. இட்லி துணியை போட்டு இட்லி தட்டில் இந்த உரல் தட்டில் உள்ள மாவை நம்ம கண் மாடல் தான் இது, நல்லா ப்ரெஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டையில் உள்ள மாவை நல்லா புளிஞ்சாச்சு. இடியப்பம் இப்போ அங்கே பானையில், இட்லி பானையில் நான் தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன், கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அதில் இந்த தட்டை நம்ம வச்சுக்கலாம். பானையில் வச்சாச்சு. இப்போ மூடிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். நல்லா 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. நம்ம எடுத்து வேறு தட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். தட்டில் கொட்டியாச்சு. இப்போ எடுக்க வரலன்னா லேசாக தண்ணி தெளிச்சிக்கலாம். துணி மேலே லேசாக தண்ணியை தெளித்தோடனே நல்லா வருது. அடுத்த தட்டு நான் புளிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இடியப்பம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தட்டில் எடுத்து வச்சு தேங்காய் பால் சேர்த்து சாப்பிடலாம்.
நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் அழுத்துங்க. ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.